பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சைனாவை வர வைக்கிற மாதிரி சைனா வரணும். ஏன்னா சீன ஆதிக்கம் தான் இப்போ பாகிஸ்தானில் இருக்குது. முதல்ல அமெரிக்கா ஆதிக்கம் இருந்தது. இந்த 10 வருடங்களாக சீன ஆதிக்கம் இருக்குது. சீனா நிறையா பணம் கொடுத்து என்ன பண்ணுறான்னா அவனை ஆட்டையை போட்டு வச்சுருக்கான். இப்போ பணம் இப்போ வட்டிக்கார மாதிரி தான். காசு கொடுக்குறான், திருப்பி வாங்க முடியாதனால இந்த ஹைவே ரோட்டை நான் எடுத்துக்கிறேன், 6 வே ரோடை நான் வசூல் பண்ணிக்கிறேன் 10 வருஷத்துக்கு, நீங்கள் தர வேண்டிய காசு. இல்லைன்னா கராச்சி போர்ட்டை நான் வச்சுக்கிறேன், உனக்கு டெவலப் பண்ணி கொடுத்துட்றேன், நான் ஒரு 99 வருஷத்துக்கு எழுதி கொடுத்துறேன். இப்படி பல இடங்களை எழுதி வாங்கி வச்சுருக்காங்க. யார்? சைனா. சைனா இவனுக்கு உதவிலாம் செய்ய போகல, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். பாகிஸ்தானுக்கு உதவி செய்கிறதுக்குன்னா சைனா என்ன மாமனா மச்சானா? அவன் ஒரு வியாபாரம் பார்க்குறான், அவனை அடிமையாக வச்சுருக்கான். அதனால பிசினஸ் தாக்குதல் வந்து வருது தாக்குதலுக்கு அப்படின்றாங்க சீனா. ஆமாம், வியாபாரம் அவன்கிட்ட பண்ணும்போது சொல்லத்தானே செய்வான். 2 ஹோல்சேல் கடை இருக்கு, நீங்கள் ரெகுலராக ஒரு கடையில் சரக்கு எடுக்கிறீங்க, புரியுதா உங்களுக்கு? அப்போ இன்னொரு ஹோல்சேல் கடைக்காரன் உங்களை ஏதாவது வஞ்சிட்டானே இவன் ஒன்று சப்போர்ட்டுக்கு வரும், அடிக்க உங்களை காப்பாற்ற வரமாட்டான். நீங்கள் வந்து அவன்கிட்ட சண்டை போட்டு அடி வாங்க, ஐயோ அடிச்சிட்டானா அவன் திருட்டு பையங்க, அவனோட நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு தான் சொல்லுவானே தவிர உங்களை மாதிரி 100 பேர் அவன்கிட்ட பிஸ்னஸ் வச்சுக்கிட்டு இருக்கான். அதனால் உங்களுக்காக அவன் இறங்கி ரோட்டில் சண்டை போட மாட்டான். ஆனால் அவங்கள பாவம்னுவான், வாங்க வாங்க உட்காருங்க, ஐயோ இப்படியா அடி வாங்கிட்டாங்களா, அவங்க தண்ணி கொடுப்பா சாருக்கு, ஜூஸ் கொடுப்பான்னுவான்ல, இதெல்லாம் சொல்கிறது தான். அதனால் அவன் சப்போர்ட் பண்ணுறான், அவனுக்காக வந்து நம்ம மேலே தாக்கிடுவான்லாம் சொல்ல முடியாது. அவன் ஆட்டையை போட்டு பாகிஸ்தானை கையில் வச்சு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கான் சைனா. அதனால அந்த ஒரு இதுக்கு ஒரு தொடர்ந்து ஒரு வியாபாரம் பண்ணும்போது ஒரு டீ வாங்கி தர மாதிரி தான். நீங்கள் சொல்லும்போது ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றி பேசும்போது மற்ற நாடுகள், உலக நாடுகள் வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் வார் அப்படின்றத வந்து இல்லை இந்த பிரச்சனை அப்படின்றத வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம், அது வந்து அவங்களாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இது நீண்ட காலமாக இருக்கக்கூடியது. இப்போ ட்ரம்ப்பே வந்து பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அதை அவங்க பேசி சுமூகமாக தீர்த்துப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு கடந்து அவ்வளோதான் சொல்ல முடியும். இல்லை அப்போ இன்னொரு பக்கம் வந்து இந்தியாவில் பேசக்கூடிய ஊடகங்கள் இருக்கு இல்லையா, எல்லா உலக நாடுகளும் இந்தியா பக்கம் தான் இருக்கு அப்படின்னு சைனாவை தவிர இவங்களா ஊதுறதுமா, இவங்களா ஊதி எவன் உலக நாடு இருக்கு, எவனுமே எதை பற்றி கவலைப்பட மாட்டான். யூரோப்பில் இதை பற்றி இம்பேக்ட் இருக்குமானா இருக்காது. அங்கே இருக்கவங்ககிட்ட கேளுங்க, நீங்கள் இந்தியன்ஸை கேட்காது, அங்கே இருந்து ஏதாவது கான்டாக்ட் இருந்தால் கேளுங்க. ஃப்ரான்ஸுக்கு யாராவது இருந்தால் ஒரு சிலோன்காரனுக்கு ஃபோன் அடிங்க, நண்பர் யாராக இருந்தாங்க, என்னப்பா இது இந்தியா பாகிஸ்தான் சண்டை அங்கே ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டேன், அட ஒன்றும் இல்லையே தெரியல என்னாச்சு அப்படின்னா அவங்ககிட்ட தான் கேட்பேன். ஸோ இதெல்லாம் நம்மளா சொரிஞ்சிக்கிறது. அப்படி உலகம் பார்வை பூரா இங்கே இருக்குது அங்கே இருக்குலாம் கிடையாது. பிரச்சனை வந்து இந்தியாவுக்கும் இதுக்கு